அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது மேம். நீங்க கலெக்டரா வேணா இருக்கலாம், ஆனா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. இது ஏன் இடம், கொடுக்க முடியாதுன்னு நான் தான் சொல்லணும். ஆஃப் கோர்ஸ் சொல்லலாம், ஆனா இன்னைக்கு காலையில வந்து சொல்லக்கூடாது. உங்ககிட்ட ஒரு மாசம் முன்னாடியே பேசி அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 மந்த் ரெண்ட்டையும் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு கடை திறக்கிற நேரத்துல வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். அக்ரிமெண்ட்ல நோட்டீஸ் பீரியட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதுக்கு? இப்ப அவங்க காலி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும். 3 மாசம் கழிச்சு தான் காலி பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து முடியாது தர முடியாதுன்னு சொன்னா உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். லீகலா உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க சொன்ன நேரத்துல இன்னைக்கு கடையை திறப்பாங்க. இதாம பிரச்சனையே. பொம்பளையும் கூட ஏதாவது ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா முன்னேற்றம் பின்னேற்றம் கிளம்பிடுவீங்களே. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தை அளந்து பேசணும். பொம்பளைங்க பிசினஸ் ஆரம்பிச்சா சப்போர்ட் பண்ணிட்டு தான் வருவோம். அதுக்கு என்ன இப்போ? எத்தனையோ வருஷமா வீட்டுக்குள்ள முடக்கி போட்டு தானே வச்சிருந்தீங்க. அடிச்சா ஓடி போய் ஒளிஞ்சு போன்னு நினைச்சீங்க. அதெல்லாம் மீறி சாதிக்கணும்னா நாங்க எங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணுவோம். We will stand for each other.